பேச்சு அப்படிதான் வரும். கல்யாணம் பண்ற வரைக்கும் பரவாயில்ல, பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவளுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே படிச்ச படிப்புக்கு தன் காலில் நிற்கணும், தன்னுடைய சுய சம்பாத்தியம் இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் ஒரு சம்பாத்தியத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கிறச்ச அந்த விஷயங்கள் இங்கே திருமணத்துக்கு பிறகு அப்படியே என்ன பண்ணும், தவிடு பொடியாக நடக்கும். மனதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆமா, இவங்க மனசெல்லாம் என்னன்னே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க. அதை அப்படியே இவங்க முழுமையா ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் கொண்ட எதிர்பாலினரும் கலத்திரமாக கிடைக்கும். அந்த இடத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தடம் புரளுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதீதமாகவே காம எண்ணங்களும் நாட்டங்களும் அதிகமாக இருக்கும். ஆமா, ரகசிய உறவுகள் இருக்கும். திரைமறைவில் வெளிச்சத்துக்கு வராத உறவுகள் எல்லாம் இருக்கும். தன்னோடு பணிபுரிய வருபவர்கள், தன் கீழ் பணியாட்கள், தன்னுடைய குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அப்போ இவர்கள் ஒரு பெரிய கௌரவத்தில் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னா, தன் குடும்பத்திற்கு தேவையில்லாத மதம், இனம் சார்ந்த உறவுகள் இது எல்லாமே அமைச்சிக்கிறது அப்படின்னா அது மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லும். நல்ல ஒரு பெரிய குடும்பம், பொண்ணை வளர்க்குறாங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றக்குள்ள அந்த பொண்ணு தானா ஒரு துணையை தேடிக்கும். அந்த குடும்பத்துக்கு இந்த சமுதாயம் சார்ந்த சீர்கேடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அங்க நடக்கும். சரி, திருமணம் பண்ணி வச்சாச்சு, அதை மீறி திருமணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 7ஆம் இடம் குருவாகவோ புதனாகவோ வரும்போது இங்கே மனம் சார்ந்த பிரச்சனை, மனதிற்கு எதிரான விரோதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஒரே மனங்களாக ஒத்து வராது, இதெல்லாம் நடக்கும். அதீதமான ஆசைகள் இருக்கும். நலாவிதி ஆசைக்கு உண்டான மருந்தாக துணை இருக்காது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போற இடம், வேலையை செய்யக்கூடிய நபர், இந்த மாதிரி விஷயங்களோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புகளாக இந்த அமைப்புகள் ஏற்படுத்தும். எண்ணங்கள்லாம் ஏற்படும். பட் இதுவே குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளையும் உருவாகும். பிரச்சனைகள் எல்லாம் மீறணும் அப்படின்னா நல்ல ஒரு புத்தி சுவாதியம் வேணும். இல்ல சார், இன்னி நடைமுறை வாழ்க்கைக்கு என்னவோ அது மட்டும் பேசுங்க அப்படின்னா, இன்றைய கலியுகம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் யார் கூட வேணாலும் தொடர்புபடுத்தி கொள்ளலாம். அதுக்கு சட்டம் ஒருபோதும் தடையாக இல்லை. கணவனுக்கு மனைவி பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு பிடித்த நபரோடு வாழ்ந்து விடலாம். அது மனைவியே போனாலும் தடை போட முடியாது. அப்படியெல்லாம் சட்டம் இன்னைக்கு வந்துருச்சு. சட்டம் தனக்கு சாதகமாக இருக்கிறத பயன்படுத்திட்டு நிறைய தவறுகள் கூட, தவறே செஞ்சுட்டு கூட நான் செய்தது சரி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கத்தான் செய்கிறது.